எல்லாருக்கும் வணக்கம். நான் வில்லிசை கலைஞர் கலைமாமணி பாரதி திருமகன் பேசுகிறேன். நான் பத்மஸ்ரீ விருதாளர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகத்தின் எல்லாருக்கும் வணக்கம். நான் வில்லிசை கலைஞர் கலைமாமணி பாரதி திருமகன் பேசுகிறேன். பத்மஸ்ரீ விருதாளர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகத்தின் மகள். நாங்கள் இங்கே ரொம்ப பிரத்யேகமாக வந்தது யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, அருமையான படைப்பை படைத்து தந்திருக்கும் மற்றொரு சங்கராபரணம் போல, மற்றொரு சிந்து பைரவி போல மிகச்சிறந்த அருமையான படத்தை படைத்து தந்திருக்கும் ஒய்ஜி மகேந்திர அண்ணாவுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையான படம். இசை 7 ஸ்வரம் எப்படி வாழுமோ அதே போல் இந்த படம் மக்கள் மனதில் நிச்சயமாக வாழும். ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர். அவர் எவ்வளோ பெரிய ஒரு காமெடி நடிகர். இந்த ஒரு படத்தில் எவ்வளவு உருக்கமாக, எவ்வளவு அன்பாக இந்த படத்தில் அவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, கலைஞர்கள் வாழும் வரை, இறுதி மூச்சு வரை அந்த இசையே நேசிப்பார்கள், கலையே நேசிப்பார்கள் என்ற இது எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சுஹாசினி அம்மா, மதுவந்தி, அதே மாதிரி சமுத்திரகனி சார், அதே மாதிரி ராகதேவன். எல்லாருக்கும் இப்படி ஒரு ராகதேவன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு சத்யராஜ் சார் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. மறக்கவே முடியாத படம் இது. மறதியை பற்றின கதையாக இருந்தாலும் நம்ம யாரும் இதை மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு திறமையான நல்ல இயக்கம், நல்ல தயாரிப்பு, நல்ல இசைக்கலைஞர்களை போற்றக்கூடிய விஷயம், கடைசியாக நல்ல தத்துவத்தையும் சொன்ன இந்த அற்புதமான குழுவை நான் மறக்க முடியாது. இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டு, தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது அற்புதமாக நினைச்ச ஒய்ஜிஎம் மகேந்திர அண்ணாவுக்கு வழக்கம் போல என்னை அன்பு தங்கை என்று அழைப்பார். அந்த அளவுக்கு நாங்கள் குடும்ப நண்பர்கள். அதற்காக திருமகன் சார் என்னுடைய கணவரோடும், கலைமகன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கலைமகனோடும் வந்து இந்த படத்தை பார்த்து ரசித்ததை போல நீங்களும் எல்லோரும் வாருங்கள், படத்தை பார்த்து ரசியுங்கள். அது சொல்லும் கருத்தை மனதில் ஏந்தி கொண்டு என்றைக்கும் இசைக்கலைஞர்களை உங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்று நான் ஒரு இசைக்கலைஞராக உங்களிடம் அன்போடு விடுக்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அழைப்பு முக்கியமானது. வாருங்கள், சாருகேசியை பாருங்கள். மிக அற்புதமான படங்க. நான் பார்த்த படங்கள்லேயே சங்கராபரணம், சிந்து பைரவி வரிசையில் ஒரு அற்புதமான இசை சம்மந்தப்பட்ட ஒரு படத்தை பார்த்த மகிழ்ச்சி. அதில் மொத்த பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒய்ஜிஎம் அவர்களும் சுஹாசினி அவர்களும், அந்த தலைவாசல் விஜயும், அவருடைய நடிப்பு உண்மையிலேயே அற்புதமான நடிப்பு. உண்மையிலேயே இந்த படம் மறக்க முடியாத படம். அதில் மறதி ஒரு விஷயமா வந்தாலும் நாம் இந்த படத்தை மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான படம். ரொம்ப நாள் கழித்து தேனிசை தென்றல் தேவாவுடைய அற்புதமான இசை, மொத்தமாக இந்த அத்தனை கலவையும் சேர்ந்த ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தியோடு வெளியே வந்திருக்குங்க. அதாவது இதில் கண்டிப்பாக ஒரு இசைக்கலைஞருடைய படமாக இருந்தாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் கஷ்டத்தையும் மீறி மக்களுக்கு எந்த அளவுக்கு, அவர் சமுதாய மக்களுக்கு எந்த அளவுக்கு தான் இசை மூலிமா பரிமளிக்கிறார்ன்றது, குடும்பம் வேறு இசை வேறுன்னு பிரித்து சமுதாயத்துக்கு இசையும், குடும்பத்தை கஷ்டத்தை கொஞ்சம் கூட அந்த இசையில் காட்டாத ஒரு அற்புதமான படைப்பு இந்த படைப்பு. நடிகர்கள் ஒவ்வொரு நடிகர்களும் சரியான தேர்வுங்க. எனக்கு ஆச்சரியமான விஷயம், அந்த பையனாக நடித்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பையன், அவர் சரியான நடிப்பு. அதாவது அவர் மேலே ஒரு கோபம் வர அளவுக்கு ஒரு அற்புதமான நடிப்பு. அதே மாதிரி தலைவாசல் விஜயும் ரொம்ப நல்லா, நண்பன்னா இப்படி ஒரு நண்பன் கிடைக்காது, அப்படி ஒரு அற்புதமான நடிப்பு தலைவாசல் விஜய். ஒவ்வொரு கேரக்டருமே மிகச்சிறந்த கேரக்டருங்க. ஒவ்வொரு நடிகர்களுமே அவருடைய முழு திறமையும் முழு படைப்பை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. 4 பேர் இருக்கிறேன். சாருகேசி படம் பார்த்துட்டு வரேன் பிரதர். நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம் அந்த படம். ஆக்சுவலி தேவாசரோட மியூசிக் நம்ம ஓல்டு கானா சாங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பார். இதில் கர்நாடிக் மியூசிக் போட்டிருக்காரு. ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம். ஆக்சுவலி எங்கேயும் லேக் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு போர் அடிக்காமல் போகுது. எல்லாருமே எட்ஜ் ஆஃப் த சீட் உட்கார வச்சுருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் இது ஆக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவார். பாஷாலாம் பண்ணலையே அவரு. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் எல்லாருமே. ஆக்சுவலி ஒர்த்து தான் அந்த படம். படம் இப்போதான் உங்களுக்கு கொடுத்தேன். வணக்கம், என்னுடைய பேர் கலைமகன். நான் ஒரு இசைக்கலைஞர்.
ஆஸ் அ மியூசிஷியன் அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மியூசிக் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் இன்றைக்கி வரதே கிடையாது. வெஸ்ட்டில் மியூசிக்கல்ஸ் அப்படின்னு வரும். எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மியூசிக்கை கோராக வச்சு ஒரு மியூசிஷியனோட லைஃப் ஹிஸ்ட்ரியை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு வந்த ஒரு படம் இந்த சாருகேசின்ற படம். மெயினாக இந்த சாருகேசி நாடகமாக தான் வந்தது. நான் 2-3 வாட்டி இந்த நாடகத்தை பார்த்துருக்கேன். இப்போ சினிமாவை பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ், நாடகம், சினிமா, 2த்துக்கும் 2 மொழிகள் இருக்குது. பட் இதுக்கு கோர் அந்த மியூசிஷியனோடைய லைஃப், சாருகேசின்ற மியூசிஷியனோட லைஃப் அப்படின்றது சினிமாவில் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ். அவங்களுடைய வித்தையெல்லாம் பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. பட் டு மென்ஷன் YGM சார் அவங்களுடைய YGM சார் எங்களுடைய நெருங்கிய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்களுடைய ரசிகனா 3 தலைமுறையாக நாங்கள் அவங்கள ரசிக்கிறோம். எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா அப்பா, நான். ஸோ 3 தலைமுறையாக அவங்களோட நாடகங்களையும் பார்த்துருக்கோம், சினிமாவை எல்லாருமே பார்த்துருக்கோம். more than 50 years if I'm not wrong. ஸோ ரொம்ப அழகாக அந்த சாருகேசின்ற கேரக்டர் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு, உயிர் கொடுத்துருக்காரு. நான் கதையை சொல்லிடக்கூடாது, ஸ்பாய்லராக இடக்கூடாது. 3 பருவங்கள் வரும். அந்த 3 பருவங்களை ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்படி எடுத்து அந்த கேரக்டருக்கு எலிவேட் பண்ணி நடித்து கொடுத்துருக்காரு. சத்யராஜ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி சார் ரொம்ப யதார்த்தமான நடிகர், ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் YGM சாருடைய டாக்டர் மதுவந்தி மேம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தலைவாசல் விஜய் சார். ஸோ ஒரு டீமாக பார்க்கும்போது ரொம்ப அழகான ஃபிலிம், சச் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் இன்றைக்கி we see so many kinds of films. ஃபேண்டசி வருது, ஹாரர் வருது, பியூர் வைலன்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக மியூசிக்கை பேஸ் பண்ணி ஒரு மியூசிஷியனோட லைஃப்பை இவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணி, நான் இப்போ பார்த்த ஷோ ஹவுஸ்ஃபுல் ஷோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ குடும்பமாக எல்லாருமே ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு படம் சாருகேசி. எல்லாரும் பாருங்கள்.